அவள் தானே எங்கள் புன்னகை. இங்க பாருமா, கட்டின புருஷனா இருந்தாலும் நம்பிக்கைங்கிறது முக்கியம்தான். ஆனா எல்லா விதத்துலயும் எல்லா நேரத்துலயும் நம்பிட்டு இருக்கணும்னு இல்லை. எந்த ஆம்பளையும் தன்னால போய் தப்பு பண்றது இல்ல. பொம்பளை இடம் கொடுத்தாதான் தப்பு பண்றதுக்கு ஆம்பளைக்கு என்ன வரும். இங்க பாரு சந்தியா, அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க பொம்பளை குனிஞ்ச தலை நிமிராம நடந்து போகணும்னு. ஒருவேளை ஒரு ஆம்பளை பையனை பார்த்து பல்ல காமிச்சிட்டா அவ்வளோதான், என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. அதே மாதிரிதான் வாழ்க்கையும். என்ன, எந்த நேரத்துலையுமே புருஷனை நம்பிக்கிட்டே இருக்கணும்னு இல்லை. நம்ம நினச்சிட்டு இருப்போம் நம்ம புருஷன் நமக்கு உண்மையாக தான் இருக்கான், எந்த விதத்தையும் எந்த இடத்தையும் தப்பு பண்ணிட மாட்டான்னு. ஆனாலும் நம்மளையும் மீறி ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம தப்பு பண்ணியிருப்போம். அதை அவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இங்கே பாரு, உன் அக்கா வாழ்க்கை தான் நாசமாக போய் கிடக்கு. என்ன, திரும்ப அவள் சேருவாளோ மாட்டாளோ, ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அவளை சேர்த்து வைக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் முயற்சி பண்ணலாம். ஆனால் உன் வாழ்க்கையாகட்டும், மிருதுலா வாழ்க்கையாகட்டும், அடுத்து உன் தங்கச்சி ஒருத்தி இருக்கா, அவள் வாழ்க்கையாகட்டும், இனி உங்கள் எல்லாரோட வாழ்க்கையும் நான் பார்க்கணும். என்ன, மிருதுலாவுக்கு இனி எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா அவள் கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையிலே சேர்ந்திருக்கா, அதனால அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் உன் வாழ்க்கை அப்படி கிடையாது. மிருதுலா என் பொண்ணுங்க, அதனால சொல்லலை. வேர்க்கனே உன் புருஷன் மிருதுலாவை லவ் பண்ணியிருக்காரு. என்ன, திரும்பவும் உன் புருஷன் தப்பு பண்ணுவாருன்னு சொல்லலை, அதுக்கு நீ இடம் கொடுத்துறாதேன்னு சொல்கிறேன், புரியுதா? ஒரு அம்மாவா இருந்து உனக்கு என்ன சொல்லணுமோ அதை நான் சொல்லியிருக்கேன். என்னடி சண்டை கோடி, படுத்து தூங்காம அமைதியா வெறிக்க வெறிக்க தரைய பார்த்துட்டு இருக்க? நானு நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சாம்பிள் பார்த்துட்டு இருக்கேன். அதான் லேப்டாப்ல டைப்பிங் சவுண்ட் கேட்டுட்டு இருக்குது. மனசு ரொம்ப குழப்பமா இருக்கு. ச்சே, பேசாம கல்யாணமே பண்ணாம இருந்திருக்கலாம். ஐயோ, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி குழப்புறாங்க. ஒரு குழந்தை பெற்றுட்டா எந்த ஆம்பளையும் பொண்டாட்டி கையில இருக்கிறது இல்ல, அது உண்மையான விஷயம்தான், இல்லைன்னு சொல்லல. இன்னும் சிலருக்கு குழந்தை பெற்று கொடுக்காம இருக்கிறதே ஒரு பெரிய குத்தங்கிற மாதிரி இருப்பாங்க. என்ன, அதுவே கொஞ்சம் பெரிய ப்ராப்ளமா வரும். முடிஞ்ச அளவுக்கு நீ சீக்கிரமா குழந்தை பெற்றுக்க பாரு. என்ன, அடுத்த மாசத்துக்குள்ளையாவது எனக்கு நல்ல செய்தியை சொல்லுவாங்க. ஒரு வருஷம் தானே ஆக போகுது அப்படின்னு. ஒரு வருஷம் தான் ஆக போறதுங்கிறது ஈஸியா இருக்கும். ஆனா ஒரு வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது எவ்வளோ கஷ்டம்னு அதை உணர்ந்தவங்களால மட்டும்தான் புரிய வைக்க முடியும். சரண், சொல்றி சண்டை கோடி, என்ன பண்ணிட்டு இருக்க? அதான் சொன்னேன்ல, சும்மா சாம்பிள் ஒண்ணு பாத்துட்டு இருக்கேன்னு. லேப்டாப் தள்ளி வைடா. என்னடி? நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல, எனக்கு இங்க ரெஸ்பான்ஸ் கொடுக்குறியா? லேப்டாப்பே தட்டிட்டு உட்கார்ந்திருக்கேன். நானும் தான் உன் கூட பேசுனேன், நீ ரெஸ்பான்ஸ் பண்ணியா? பள்ளிக்கு பள்ளியா? அப்படி வேணா வச்சுக்கோ. மூஞ்ச பேத்துறேன், ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. இப்போ உனக்கு என்னடி பிரச்சனை? ஏன் நான் பேசுறது உனக்கு தொல்லையா இருக்கோ? என்னடி பிரச்சனைன்னு கேக்குற? இப்பெல்லாம் நான் பேசுறது நடந்துக்கிறது எதுவுமே உனக்கு பிடிக்கல, அப்படித்தானே? எம்மா இரு, எதுக்கு வேதாள முருங்க மரம் ஏறின மாதிரி சம்மந்தமே இல்லாம நடுச்சாமத்துல சத்தம் போட்டுட்டு இருக்க? இல்ல, நான் பேசுறதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீல, அதான். இங்க பாரு, இப்பதான் சண்டை சரியா இருக்கு. என்ன, மறுபடியும் சண்டை போடாத. உனக்கு என்ன வேணும்? ஏய் சரண், நான் உன்னை கேட்டா ஓப்பனா உண்மையை பேசுவியா? சொல்லு. இல்ல, கல்யாணம் ஆகி 1 இயர் கிட்டக்க ஆக போகுது. என்ன, ஃபர்ஸ்ட் ஒரு 3 மாசம் நம்மளுக்குள்ள ஒரு விருப்பு வெறுப்பு எதுவுமே இல்லாமல் ஒரு மாதிரி சம்மந்தமே இல்லாத மாதிரி இருந்தோம். ஏன்னா உன் லைஃப்பில் நடந்த விஷயம் அப்படி, என் லைஃப்பில் நடந்த விஷயம் அப்படி, ஓகேவா? அதாவது தனித்தனியாக இருக்கும்போது ஒன்றானதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை ஒன்றாயிடுச்சு. 1 இயர் கிட்டக்க வந்த இந்த ஜேர்னியில் எங்கேயாவது நான் உனக்கு போர் அடிக்கிற மாதிரி உனக்கு ஃபீல் ஆச்சா? சபா, யார்கிட்ட பேசுன? யார்கிட்ட பேசுன? நான் யார்கிட்டையும் பேசல. நான் உங்ககிட்ட கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லு. யார்கிட்ட பேசுன? பதில் சொல்லு, அப்புறம் என்கிட்ட வந்து பதில் வரும். அம்மா கிட்ட தான் பேசுனேன். இந்த அம்மாங்கெல்லாம் இப்படித்தானா? நான் உங்க அம்மான்னு சொல்லல. என்ன அது, என்ன உனக்கும் எனக்கும் நடுவுல இருக்கிற விஷயத்த போய் நீ உங்க அம்மாட்ட சொல்ற, அதுக்கு உங்க அம்மா ஒண்ணு சொல்லுவாங்க. இங்கதான் சந்தியா முதல்ல ப்ராப்ளமே கிரியேட் ஆகுது. அது உனக்கு புரியுதா இல்லையா? நம்ம 2 பேத்துக்குள்ள 1000 பர்சனல் இருக்கும், அதை போய் உங்க அம்மாட்ட சொல்வியா? எனக்கு என் அம்மா தங்கச்சி அவங்களெல்லாம் விட்டா என்ன? நான் சும்மா ஜஸ்ட் பேசினேன், அது ஒரு ஃபார்மல் தான், மற்றபடி வேற ஒன்றும் டீட்டெயில்ஸாக நான் பேசல. நீ என்ன பேசியிருந்தாலும் உனக்கும் எனக்கும் நடுவில் 1000 பர்சனல் இருக்கும், அதை போய் நீ வெளியே சொல்லக்கூடாது. உன் தங்கச்சி முடிலாட்ட கூட நீ சொல்லக்கூடாது. அப்ப நீ மட்டும் உன் தம்பி மகேஷ் கிட்ட சொல்லலாமா? இந்த மாதிரி போட்டி போடாதுன்னு உன்கிட்ட நிறைய வாட்டி சொல்லிட்டேன். என்ன, முதல்ல முன்கோபத்தை குறடி. உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க. நான் ஒன்னும் போட்டி போடல, நீ முதல்ல கரெக்டா இருக்கியா? என்ன சொல்ற? நிறுத்தடி. என் தம்பி கிட்ட நான் சொல்றேன் அப்படின்னா ரொம்ப இறங்கிலாம் பேச மாட்டேன், ஓகேவா? ஒரு சில விஷயங்களை சொல்லுவேன், ஒரு சில விஷயங்களை நான் மறைச்சு வைப்பேன். எதை மறைக்கணுமோ அதை மறைச்சிருவேன். இடி, உனக்கு எனக்கு நடுவில் இருக்கிற பர்சனலை எல்லாத்தையுமே ஓப்பனா சொல்லுவாங்களா? சொல்லு பார்க்கலாம். நிறைய இருக்கு என்ன. ஆனா அம்மா கிட்ட சொல்றதுக்கும், ஐ மீன் பெத்த தாய் கிட்ட சொல்றதுக்கும், கூட பிறந்தவங்க கிட்ட சொல்றதுக்கும்
வித்தியாசம் இருக்கு. அது உனக்கு தெரியுமா? ஓஹோ, சாருக்கு வித்தியாசம்லாம் தெரியுமா என்ன? இப்ப வம்பு இழுக்கணுங்கிறதுக்காக தூங்காம உட்காந்து பேசிட்டு இருக்கியா, இல்ல வம்பு சண்டை போடணும் போட்டே தீரணும்னு உட்காந்து பேசிட்டு இருக்கியா? ஐயோ, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? சி, தேவையில்லாத எதையோ பேசி அவன் மூட ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கேன். தப்பு தப்பு. இப்போ அவன் மூட ஜெல் பண்ணணும். அம்மா சொன்ன மாதிரி சீக்கிரமாக குழந்தை பெற்றுக்கணும். அவனை அவனை நார்மலாக்கணும். டே அம்மு, இல்லைடா, நான் ஏதோ சும்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன பண்ணிட்டு இருந்தேன்? அடிக்கடி என்ன ஆகுதுன்னு தான் எனக்கு தெரியல. என்ன ஓகே தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஒன்று புரிஞ்சுக்கோ, நம்ம 2 பேத்துக்குள்ள 1000 தனிப்பட்ட விஷயம் இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம வெளியே சொல்லிட்டு இருக்க முடியாது. புரியுதா? உனக்கும் எனக்குமான பர்சனல் நமக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். நீ சொல்லிட்டல, இனிமே அப்படி பண்ண மாட்டேன். சரி, ஓகே. ஏன் அங்கே படுத்துருக்க? பக்கத்தில் வா. எனக்கு ஒர்க் இருக்குடி. என்னை விட ஒர்க்கு தான் முக்கியமா? என்னை விட வேலை முக்கியமான்னு கேட்டேன். என்னாச்சு உனக்கு? என்னாச்சு? தலைவலிக்குதா? நான் இப்போல்லாம் ரொம்ப யோசிக்கிறோன்னு பயமாக இருக்குடா. யோசிச்சு என்னையவே தொலைக்கிறோன்னு மனசுக்குள்ளே தோணுது. நான் முன்ன மாதிரிலாம் இல்லை தானே? அப்படி இல்லை, ஆனாலும் அப்படி சொல்ல மாட்டேன். கொஞ்சம் சேஞ்சிங்கில் தான் இருக்கு. அந்த சேஞ்சிங் உனக்கு முழுசாக வரக்கூடாது அப்படின்னா நீ யார் பேச்சையும் கேட்காத. உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை பண்ண. சரண், உனக்கு ஆண் குழந்தை வேணுமா பெண் குழந்தை வேணுமா? என்ன குழந்தையா இருந்தானே அது நம்ம குழந்தை தானே. ஆனால் கலை மாதிரியே பெண் குழந்தை இருந்தா நல்லா இருக்கும். நான் நம்ம குழந்தைய கேட்டேன், கலையை பற்றி கேட்கல. ஏய், நான் கலை மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் தானே சொன்னேன். நம்மளை பற்றி பேச நம்மளை பற்றி மட்டும் பேசு சரண், ஓகேவா? சரி, கோவப்படாத. பெண் குழந்தை தான் ரொம்ப பிடிக்கும். நான் ஏன் இப்படி பேசுறேன்னு உனக்கு புரியலையா? சந்தியா, சாரி. எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு, தூக்கம் வருது. இன்னைக்கு வேண்டாமே. சரி, ஓகே, குட் நைட், தூங்கு. லவ் யூ, குட் நைட். முன்னெல்லாம் நீ இப்படி இல்லை சரண், இப்பெல்லாம் ரொம்ப சேஞ்ச் ஆயிருக்க. இந்த ஒரு விஷயத்துக்காக குட்டி போட்ட பூனை குட்டி மாதிரி என் பின்னாடியே வருவேன். ஆனா இப்போ நானே உங்ககிட்ட கேட்ட கூட இதுக்கு நீ அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிற. அன்னைக்கும் நானா தான் வந்தேன், இன்னைக்கும் நானா தான் கேட்குறேன். அது உனக்கு புரியல. நான் தாயாகணும்னு நினைச்சது தப்பாடா. நான் தாயாகணும்னா உங்ககிட்ட தானே வந்து நிற்க முடியும். இதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்கு. பரவாயில்லடா, இது மட்டும்தான் லைஃபா? இதை தாண்டி எவ்வளவோ இருக்கு. ஆனா பயமா இருக்கு, நீ என்னை விட்டு போயிடுவியோடு. நீ இப்படிலாம் நடந்துக்கிறத பார்த்தா என்னன்னாலும் ஒன்றை மட்டும் யாருக்கும் விட்டு தர மாட்டேன். அன்பே அன்பே நீ என் பிள்ளை, தேகம் மட்டும் காதல் இல்லை. பூமியில் நாம் வாழும் காலம் தோ சால்வி குட்டி, என்ன சித்தப்பா பார்க்க சும்மா கலர்ஃபுல்லா இருக்கல? சித்தப்பா பார்த்து ஒரே சிரிப்பு. என்ன இத்தனை நாள நீங்க வரல, இப்ப நீ வந்துட்ட. சரி சித்தப்பா, ஒன்னு மட்டும் கேக்குறேன். ஒரே ஒரு வாட்டி அந்த வண்டியில உட்காந்துக்கிட்டா. அன்னைக்கே உட்காரலான்னு வந்தேன். அந்த பெரிய எருமாடு இருக்கான்ல, அவன் உட்காரவே வைக்கல தெரியுமா? உடன்பிறப்பே, எப்படி வந்த? உன் பிள்ளைங்க தானே இருக்கும், மறந்துட்டேன். அம்மா, எங்க மச்சனை காணா? நீ மட்டும் தான் வந்திருக்கியா? என்னை பார்த்து வரைக்கும் மிருக ஜென்மம் மாதிரி தெரியுதா குண்டம்மா? அட ஆமா, ஆமாரி, நான் எப்ப சித்தப்பான்னு? பஞ்சத்துல அடிப்பட்ட பரதேசிக்கு தெரியுமா முறையெல்லாம்? அட
அது எப்படா நான் எதை பண்ணிட்டு இருந்தா மட்டும் கரெக்டா வந்துடுறேன். அது அப்படி இல்ல மாதவா. நீ நீ எங்க இருந்தாலும் எனக்கு தன்னாலும் தெரிஞ்சிடும். இல்ல நீ அறிவு கட்ட பூதேவி. நீ எப்படா சாதவி குட்டிக்கு சித்தப்பான என் பொண்டாட்டி மாசமா இருந்தா நீ சித்தப்பா ஆகுறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏன்டா வரைய பத்தி பேசுற? மூட தெரியாம ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. ஓவரா பண்ணுவான். உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது. அண்ணன் எங்க? என்ன ஹரி காலையில இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டா? இல்லடா, பக்கத்துல ஒரு ஃபங்க்ஷனு, அவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான். அப்படியே நம்ம வீடு இங்க தானே இருக்கு, அதான் வந்துட்டு போலான்னு. நம்ம வீடுல வேற நீ சொல்லுவியா? எங்க போனாலும் இது எங்க வீடு தான். என்ன ஓவரா பண்ணிட்டு இருந்தா அவ்வளவுதான். முதல்ல இவனுக்கு கல்யாணமே பண்ணி வைக்காது. நீ தான் என்ன கல்யாணம் பண்ணாம இருக்க. அந்த கல்யாணத்தை பத்தி மட்டும் பேசாத. என்னமோ சரி. அண்ணன் எங்கடா? உள்ளதான் இருக்காரு. போ வந்திருக்கேன்னு தெரிஞ்சது ரொம்ப சந்தோஷப்படுவாரு. 2 நாளைக்கு முன்னாடி போய் பார்த்துட்டு வரணும்னு நினைச்சிட்டு இருந்தாரு. மாப்பிள்ள எங்க? வருண் தான் 2 பேர் கார்ல வந்துட்டு இருந்தோம். உடனே அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி மாமா ஃபோன் பண்ணிட்டாரு. அதனால அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டாரு. நீ இங்கே இருன்னு நானும் வரேன்னு சொன்னேன். இல்லை நீ இங்கே இருன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. ஈவினிங் தான் வருவார். அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன். சரி போ, அண்ணா உள்ளதான் இருக்காரு. சரிடா. புள்ளைய பாத்துக்கோ. புள்ள வண்டியில ஏறி உட்கார்ந்து நினைக்காத. எரும மாடு பாத்துக்கோடா. என் புள்ளைய இறக்கி விட்டு ஏறி உட்கார்ந்து வண்டி உடச்சாலும் உடச்சிருவேன். எங்க அண்ணன் வாங்கி கொடுத்த வண்டிய. ஆமா பெரிய வண்டி. நான் பாக்குறியா வாங்கி வந்து எவ்வளவு பெரிய வண்டியில பிள்ளைக்கு நேரம் வந்து உட்கார்ற பாக்குறியாடி? மூடிப்போ. அச்சி சாதவி குட்டி, இத்தனை நாள் எங்க இருந்தீங்க? அம்மா கூட இருந்தீங்களா? மாமா பார்க்க வந்துட்டீங்க. என்ன உங்க விக்ரம் மாமா கிட்ட போகாம இங்கே உட்கார்ந்துருக்கீங்க? என் வயிறும் உனக்கு மட்டும் எப்படா ட்ரெஸ் கிடைக்குது? காசு போட்டு வாங்குறாங்க அவளி, அதனால வரும். உனக்கு என்ன? சரி அதெல்லாம் இருக்கட்டும். நான் கேட்கணும்னு நினைச்சனே. காலேஜில் லைப்ரரியில் நீங்களாம் பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். என்ன ப்ராப்ளம் அது? ஒன்றும் இல்லைடா. இங்கே பாரு, யார்கிட்ட வேணாலும் மறைக்கலாம், என்கிட்டலாம் மறைக்க முடியாது என்ன. ஆனால் ஓவாயிலிருந்து வராமல் அந்த ப்ராப்ளத்தை நான் என்ன ஏதுன்னே கேட்க போகிறது கிடையாது. ஓகே கண்டுபிடிக்கிறேன். ஐயா நீ அப்படி ஓவரா பண்ணாது என்ன, அப்படி அண்ணனுக்கான பொறுப்பு எடுக்கிற மாதிரி. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் சாதவி வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவளை பார்க்கதான் சும்மா அப்படி ஜோக்கர் மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்தேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. நான் வர பாய். ஏ ஆகாவலி, அவங்க கிடக்குற ஆகாவலி, அவங்க கூட சேராத. அவங்க கூட சேர்ந்தீங்கன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா வண்டி பிடிங்கிட்டு ஓடி சும்மா விட்டுருவான். சரியா? என் வயிறும் என்னடி சொல்ல மாமா பத்தி சிரிக்கிறீங்க? அம்மா அவகிட்ட எல்லாம் பேசாத. அம்மு வாய் விழுந்து கடிச்சு வச்சிருவா. உங்க மாமா தான் இத பண்ணுவாரு. உங்க அத்தை உங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கேன். அம்மா எங்க? என் வயிறு சாப்பிட்டீங்களா? ஆமா வாய் தரன்னு சொல்லிடுவா நான் சாப்பிட்டேன்னு. அங்க நீ சாப்பிட்டேன்னு சொல்லி இல்லடா விஷ வச்சிருவா. ரச சாதம் சொல்லி விஷ சாதத்தை ஊட்டி விட்டுருவா. உங்க மாமாக்கு வர வர ரொம்ப கொழுப்பாயிடுச்சு. என்ன உனக்கு எப்படி தெரியும் பாப்பா வந்தான்னு? கீழ ஹரி வந்தா மாமா எங்க இருக்கேன்னு கேட்டா மேல இருக்காருன்னு சொன்னேன். நீ மட்டுமா வந்தா கேட்டா இல்ல பாப்பா வந்திருக்கேன்னு சொல்லி சொன்னா. எங்க இருக்கேன்னு கேட்டா மேல மகேஷ் கூட இருக்கேன்னு சொல்லி சொன்னா. அதான் வந்துட்டேன். ஓ அப்படிங்களா? சரி அப்புறம் என்ன அப்புறம்? அதிசயமா சீக்கிரமா எந்திரிச்சிருக்க. நேர் கொரட்டை விட்டு தூங்குவிய, பார்த்தா குளிச்ச மாதிரி தெரியுது. குளிச்சிட்டியா? ஆமாடா, இன்னைக்கு ஆபீஸ் போகணும்ல. ஓ அதனால குளிச்சிட்டியா? உங்க மாமா இருக்காரே சரியான வாடு பிடிச்சவரு. உங்க மாமாவை ஒரு வழி பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? அத்தைக்கு ஏதாவது ஐடியா கொடுங்க. சீக்கிரமா எனக்கு ஒரு ஆளை ரெடி பண்ணி கொடுங்க. நான் வழி பண்றதுக்கு ஏதாவது வழி பண்ணி தரேன்னு என் மருமக சொல்லிட்டான். இது உங்களோட ஆசையா இல்ல உங்க மாமாவோட ஆசையா? அத்தை ஊனா மாமா மாமாவோட ஆசை என்னமோ நியாயமானதுதான். ஆனா அதுக்கு அவசரம் வேணாம். இல்ல மாமாக்கு ரொம்ப அவசரம். அம்மா இந்த வீட்ல ஒண்ணு 4 பாத்ரூம் ஃப்ரீயா தான் இருக்காங்க, போயிட்டு வர சொல்லு. கூட உங்க அத்தையும் வரணும். ஏய் சி வாய் மூடு. குழந்தைய வச்சிட்டு பின்ன என்னடி தெரியாம தான் கேக்குற. மனுஷரா ஒரு அளவுக்கு தான் ரொம்ப பண்ணிட்டு இருந்த செவனியோட வாங்கிட்டு போயிருவேன். எனக்கே கொடுத்த மாதிரி இருந்துச்சு. உங்க மாமா கொஞ்ச நேரத்துல அடி வாங்கிட்டு ஓட போறாரு. வாவென்று சொல்லும் முன்னே வருகின்ற ஞாபகம் கண்ணே உன் சொல்ல கண்டேன் அறியாத தாய்மகன். ரெடி பண்ணிடலாமா? பூரிக்கி கை விடு. அப்போ வெக்கலாம் வருதுன்னா கைய விடு. பாப்பா வச்சுக்கிட்டு கை விடுறா. வேணான்னு சொல்லலையே. ரகசிய யோசனை கொடுக்குதே ரோதனை சொல்லாத ஆசை என்னை சுட சுட காய்ச்சுதே.
காதலும் நெஞ்சமே காதலின் தாயகம். அப்போ ரெடி பண்ணிடலாம். சிப்போ. அன்னைக்கும் நான் தான் உங்ககிட்ட பேசினேன், இன்னைக்கும் நான் தான் உங்ககிட்ட பேச போறேன். ஏன்னா நீ இப்படி தனியா இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் வாழ்க்கைக்காக நீ ஒன்னே பார்த்து செய்வ, ஆனா உன் வாழ்க்கை எப்படியோ போனா உனக்கு என்ன, நீ பேசாம இருப்ப, அப்படித்தானே? இங்க பாரு, நான் என் வாழ்க்கையை பத்திலாம் எந்த ஒரு வருத்தமும் படலை. என்ன, இது நானா உருவாக்கிக்கிட்டது, ஓகேவா? அதனாலதான் இப்படி போயிட்டு இருக்கு. அது இப்படியே போகணும்னு எந்த அவசியமும் இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் அது மாற்றமாகலாம். எங்க மாற்றமாகும்? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். அக்ரிமெண்ட் மட்டும் போட்டிருந்தா கூட பிரச்சனை இல்லை. டிவோர்ஸையும் போட்டு டிவோர்ஸும் வாங்கிக்கிட்டீங்க. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எங்க ரெண்டு பேருக்குமே பிடிக்கலன்னு சொல்லி தான் அந்த டிவோர்ஸ்ல சைன் பண்ணிருக்கீங்க. ரெண்டு பேரும் மியூச்சுவலா டிவோர்ஸ் வாங்கி பிரிஞ்சிட்டீங்க. நீ எங்க போய் சேருவீங்க? ஏன் சேர்றதுக்கு திரும்ப ஏதோ வாய்ப்பே வராதா? இனி எங்க வாய்ப்பு வரும்னு கேக்குறேன். இப்ப என்ன குட்டிமா சொல்ல வர? இங்க பாரு, இங்க எல்லாருமே ஜோடி ஜோடியா தான் இந்த வீட்டில் இருக்காங்க, மாதவனை தவிர. என்ன, லைஃப்ல எல்லாருக்கும் ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும். அந்த விதத்தில் நாளை எவ்வளவோ ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டேன், ஓகேவா? நீ இப்படி தனியாக இருக்கிறது கஷ்டமா இருக்குடா. உனக்கு கஷ்டமா இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. இப்ப என்ன பண்ணணுங்கிற? அவதான் நான் வேணான்னு சொல்லிட்டு என்ன தூக்கி போட்டு போயிட்டால, அப்புறம் என்ன? தூக்கி போட்டா அப்படியே விட்டுருவியா? வேணான்னு திரும்ப தேடி போக மாட்டியா? தேடி போனாலும் அவ ஏறி மிதிக்கிறாளே. அதுக்கான முயற்சி எடுத்தியா? இங்க பாரு குட்டிமா, நான் இந்த விஷயத்த வீட்டுல யார்ட்டையும் சொல்லல. மகேஷ்க்கு தெரியும், மாதவனுக்கு தெரியும். இப்போ உங்ககிட்டயே சொல்லிடுறேன். அண்ணி நம்ம காலேஜில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அது எனக்கு தெரியும். மகேஷ் சொல்லிட்டான், நீ சொல்ல வேணான்னு சொன்னதையும் அவன் சொல்லிட்டான். என்ன, சரி ஒர்க் பண்றாங்க, வர வச்சது நீதாங்கிறது எனக்கு தெரியும். ஆனா திரும்பவும் நீ பண்ற தப்பு என்ன தெரியுமா? இன்னுமே அவங்க மனசுல நீ புரிஞ்சுக்கல. புரிஞ்சுக்காம தான் நீ தப்பு பண்ணிட்டு இருக்க. நான் என்னதான் ஹரி பண்ணணும்? அவகிட்ட எவ்வளவோ இறங்கி போயிட்டேன், எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். அவ கோவம் இறங்குற மாதிரி எனக்கு தெரியல. அவ கோவம் நியாயமானதுதான். இன்னைக்கெல்லாம் ரொம்ப அழுதுட்டா. இது எல்லாத்துக்கும் ஒரு வழி, நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ. அத்தை, நல்லா புத்திக்கு உரைக்கிற மாதிரி ஹரிவரை சொல்லிட்டு போங்க சம்மந்தி. சம்மந்தி, அறிவுரை சொல்கிற அளவுக்கு என் மருமக அவ்வளோ அறிவு இல்லாமலாம் இல்லை. என் மருமகளுக்கு இல்லாத அறிவா? நீங்களே இப்படி இவளுக்கே சப்போர்ட் பண்ணுங்க. அவ அதனால தான் தலைமையில ஏறி நின்று ஆடிட்டு இருக்கா. சம்மந்தி, இப்படியேவா ரெண்டு பேத்தையும் பிரிச்சு வச்சு பார்க்க போறோம்? அம்மா பாட்டி, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? உங்களால இங்க இருக்க முடியல, தயவு செய்து வெளியே போங்க. இப்படியே தான் எங்களை பேசவே விட மாட்டா, அவ மட்டும் தான் பேசணும். என்னமோ பண்ணுங்க. சம்மந்தி, அவ அப்படிதான். ஏன்னா அவ என்ன பேசினாலும் இவ பதில் எல்லாத்துக்கும் கரெக்டா வச்சுக்கிறா. அதுதான் அவளுக்கு கோவம். சம்மந்தியோட கோவம் நியாயமானதான். அதே சமயத்தில் அனிதாவோட கோவத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும்ல. இல்ல, நீங்க பேசுங்க, நான் அப்புறமா வரேன். என்ன அனிதா, ஃபோன் பண்ணி கூட பேச மாட்டேங்கிற? மொத்தமா மறந்துட்டியா? ஐயோ அக்கா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா. உங்களை மறந்து நான் என்னக்கா பண்ண போறேன்? இல்லை, வந்ததுலேருந்து ஒரு ஃபோன் கூட பண்ணல இல்லையா, அதான் கேட்டேன். இல்லைக்கா, ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, கொஞ்ச நாளைக்கு. புரியுது, ஆனால் அத்தை தான் ஒரே புலம்பல். அதை விட அங்கே உட்காந்துருக்கா பாரு, அவளை சமாளிக்கிறதான் பெரும்பாடு. டே, அன்னைக்கு சித்திக்கிட்ட பேசவே மாட்டேன்னு சொன்னீங்க, இன்னைக்கு சித்தி கூட பேசுறீங்க. சித்தி, கொஞ்ச நாளைக்கு அங்கே வரமாட்டேன். அதுக்கப்புறம் சித்தி அங்கேயே வந்து இருந்துக்கிறேன், ஓகேவா? சித்தி, சீக்கிரமாவே வந்துடுவேன். அனிதா, உன்னோட கோபம் நியாயமானது தான். என்ன, டைவர்ஸுங்கிறது ஒரு பேப்பர்மா. என்ன, அதை வச்சு இங்கே வாழ்க்கை யாரும் தீர்மானிக்கிறது இல்லை. அந்த சமயத்தில் அவனுக்கு அது சரியாக தோணியிருக்கும், அதனால் அவன் பண்ணியிருப்பான். ஆனால் இப்போ அவன் தப்பை உணர்ந்திருப்பான். என்ன, நீ எப்படி இங்கே மனசு நொந்திருக்கியோ அதே மாதிரி தான் அவனும் அங்கே. யாரு, உங்க பிள்ளை மனசு நொந்திருக்காரா? ஒவ்வொரு நாளும் என்னை போட்டு பாடா படுத்துறது எனக்கு தானே தெரியும். நான் டைம் எடுத்துக்கோ, உனக்கு டைம் கண்டிப்பாக தர்றோம். ஆனால் இங்கே இருப்பேன்னு மட்டும் சொல்லாத. என்ன, ஒரு மாமியாராக இருந்து உங்ககிட்ட கேட்க வரல,
என் பிள்ளைக்கு தாயாக இருந்து கேட்குறேன். நீ இல்லைனா அவன் ஒன்றுமே இல்லைம்மா. இப்போ அவன் அப்படி தான் இருக்கான் வீட்டில். அவரை பார்க்கும்போது அப்படிலாம் ஒன்றும் தெரியலையே. ஒருவேளை வீட்டில் சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு இருக்காரோ என்னன்னு யோசிச்சுட்டே இருக்கா? இல்லைக்கா, இல்லை, வீட்டில் என்ன பண்ணுறாரு உனக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. சரணும் மகேஷும் மட்டும்தான் வீட்டை குடிப்பாங்க. அதுவும் மகேஷ் இப்போ குடிக்கிறத விட்டுட்டாரு ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம். சரண் எப்போவாது குடிப்பார். ஆனால் இப்போது விக்ரம் அதை பண்ணிட்டு இருக்காரு. அது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. வலினா உனக்கு மட்டும்தான் வலியா? ஏன் நாங்களா வலிய சுமக்கலையோ? நீ எப்படி உன் மனசுக்குள்ள உன் வலியை மறைக்கிறியோ அதே மாதிரி தாண்டி நானும் மறைக்கிறேன். என்ன நீங்களா அழுவீங்க, எங்களால அழுக கூட முடியாது. எனக்கு இதை வலிக்கிறது தெரியும். அவனை அப்படி பார்க்குறதுக்கு ஒரு தாயாக இருந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் நாங்களாக கஷ்டப்படுவான்னு எங்களுக்கு முன்னாடி எதையுமே பண்ண மாட்டான். ஆனால் ஒவ்வொரு நாள் நைட்டும் அவன் தூங்குறதுக்கு கஷ்டப்படுறாம்மா. நான் நிம்மதியா தூங்கி எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? என்னால தூங்கவே முடியல. என் தூக்கத்தவே நான் தொலைச்சிட்டேன். ஏன் விக்ரம், நான் கஷ்டப்படுவேன்னா எதையுமே சொல்லாம இருந்துட்டீங்க. இங்க பாரு, உனக்கு இன்னமும் டைம் இருக்கு. என்ன ஆம்பளைங்க புத்தி அவசர புத்தி, பொண்ணுங்க புத்தி அப்படி கிடையாது. நல்லா யோசிச்சு முடிவெடு. என்ன அத்தை உன்னை பார்க்கணும் போல இருக்குன்னு 2 நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க. நான் தான் நேற்று வர முடியல. சரி, இன்னைக்கு எப்படியாவது பார்த்துட்டு வந்துடலான்னு கிளம்பி வந்துட்டோம். பார்த்து முடிவெடு. என்ன நாங்கள் போயிட்டு வரோம். சரிங்கக்கா. அத்தை போகலாமா? அன்னைக்கே சொன்ன மாதிரி தான். உன்னை யார் வெறுக்கிறாங்களோ இல்லை மறைக்கிறாங்களோ என்ன பண்ணாலும் சரி, என்ன உனக்காக அந்த வீட்டு வாசல் எப்போது திறந்துருக்கும். உனக்காக ஒரு மனசில் எப்போதும் அந்த இடம் இருக்கும். அது என்னோட மனசு. உனக்கு தனியாக எப்போதுமே என் மனசில் இடம் இருக்கும். என்ன இப்போது உனக்கு ஒரு தாயாக இருந்து நான் பேசிட்டு போகிறேன். வாழ்க்கையில் முடிவெடுக்க வேண்டியது நீ தான். என்ன போயிட்டு வரேன். சித்திக்கு பாய் சொல்லிட்டு வாங்க. கிளம்பலாம் அத்தை, கிளம்பலாம். பாய்டா சொல்லும். கொண்ட கண்களும் ஆசை கொண்ட நெஞ்சமும் ஆணையிட்டு மாறுமோ, பெண்மை தாங்குமோ? ராஜமங்கை கண்களே என்றும் என்னை மொய்ப்பதோ, வாடும் ஏழை இங்கு ஓர் பாவி அல்லவோ? எதனாலும் ஒரு நாளும் மறையாத பிரேமையும், எரித்தாலும் மறைத்தாலும் விலகாத பாசமோ? கன்னிமானும் உன்னுடன் கலந்ததென்ன பாவமோ? காதல் என்ன காற்றிலே குலைந்து போகும் மேகமோ? அம்மாடி நான் ஏங்கவா, நீ வாவா. என்னை விட்டு தானே பிரிஞ்சு போயிருக்க. ஆனா என் மனசுக்குள்ள இருக்கிற உன்னை யாருனாலையும் பிரிக்க முடியாது. அங்க உனக்காக எப்போதுமே அந்த இடம் காத்துட்டே இருக்கும். ஐ லவ் யூ பொண்டாட்டி. விஜய், நான் உங்ககிட்ட நேற்று கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா நேற்று டைம் இல்லை, நீ போயிட்ட. அதனால கேட்க மறந்துட்டேன். அகைன் உனக்கு நான் மெசேஜ் பண்ணி நீ அட்டன் பண்ணவே இல்லை. ஆமா, எதுக்கு நீ ஆஜரா கிட்ட போய் சொன்ன? நம்ம ஹாஸ்பிட்டல் தானே போனோம், அது உனக்காக தானே போனோம். அப்படி எதுக்கு ஆஜரா கிட்ட போய் சொன்ன? நான் ஆதிரா கிட்ட போய் சொன்னா அது ஒரு காரணம் இருக்கு. என்ன அவகிட்ட மறைக்கணும்னு நினைச்சு நான் போய் சொல்லல. எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, ஒரு இல்யூஷன் மாதிரி ஒரு கனவு வந்துட்டு போகுது அப்படின்னு வந்து அவகிட்ட சொன்னா அவ பயந்துருவா.
அவ பயப்படுறதெல்லாம் என்னால தாங்கிக்க முடியாது. அதனாலதான் போய் சொன்னேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஓ, இதுதான் கதையா? இது கூட எனக்கு லாஜிக்காக தான் இருக்கு. ஏன்னா ஒன்று அடையணுங்கிறது என்னோட மிகப்பெரிய லட்சியம். அதையும் தாண்டி உன் பொண்டாட்டி ஒரு சில விஷயங்களை குறுக்கால வந்தானா அதுக்கு நீ அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது விஷயத்த பண்ணினா இந்த மாதிரி உன் பொண்டாட்டி வச்சு பயமுறுத்தலாம்ல. ஸோ தேங்க்யூடா. ஏன்னா நான் ஆதிராவை எவ்வளோ லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு எனக்கு தான் தெரியும். கல்யாணமே பிடிக்காது, ஆம்பளை பசங்களை பார்த்தாலே எரிஞ்சு விழுகிறேன் என் ஆதிரா. எனக்கு ஒய்ஃபாக கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். கொடுத்து வச்சிருக்கணும் தான். ஆனால் என் வாழ்க்கையை நரகமாக்கிட்டு என்ன குழிக்குள்ள தள்ளி விட்டுட்டு அவன் மேடில் வாழணும்னு நினச்சா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? உன் பொண்டாட்டி தப்பு பண்ணிட்டா. தேவையில்லாமல் 7 லைனில் கிராஸில் வந்தான். அதனால தான் அவள் வாழ்க்கைக்கு சூனியம் வைக்க வந்தேன். என்னோட மொத்த டார்கெட்டும் உன் பொண்டாட்டியை படி வாங்குறது மட்டும்தான். ஆனால் ஒரு விஷயத்தில் உன்னை இன்வால்வ் பண்ணிட்டேன். எனக்கு வேற வழி தெரியல. அந்த உண்மையை நீங்கள் கண்டுபிடிக்கிற வரைக்கும் அது எனக்கு சேஃப்டி தான். கண்டுபிடிச்சிருவீங்களா என்ன? இல்லை கண்டுபிடிக்க விட்டு வேடிக்கை தான் பார்ப்பேனா? உங்களால் இந்த ஜென்மத்தில் அந்த உண்மையை கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா நான் பண்ண வேலை அப்படி இருந்தாலும் நேற்று வந்து அந்த குழந்தைக்கும் உங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்காங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். என்ன யோசிச்சுட்டே இருக்க? ஒன்றும் இல்லை, ஆதிரா மேலே உனக்கு இருக்கிற லவ்வை நான் கொஞ்சம் யோசிச்சு வியந்துட்டேன். வேற ஒன்றும் இல்லை. ஆதிராக்கு கிடைச்ச உன்ன மாதிரி ஹஸ்பண்டு என் வாழ்க்கையில் கிடைக்கல இல்லையா? அதான் டிவோர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. இப்போ ஒன்று கேட்டு போகல. லைஃப்னா அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான் முக்கியம். நம்ம வாழ்றோம் வாழல, லவ் பண்றோம் லவ் பண்ணல, அது ரெண்டாவது விஷயம். ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல புரிதல் இருந்தாலே போதும். என்ன டிவோர்ஸ்லாம் ஒன்று தேவையப்படாது. ஓகே, நான் அவகிட்ட போய் சொல்லிட்டேன். இப்பெல்லாம் நிறைய விஷயங்கள் போய் சொல்றேன். ஆனா என்ன பண்றது, என் ஆதிரா நிம்மதியா இருக்கணும்னா நான் சில விஷயங்களை பண்ணி தான் ஆகணும். ரொம்ப தலைவலியா இருக்கு பிரதீபா. தலைவலியா? சரி, இந்த நேரத்தில் தான் இவனுக்கு ட்ரக்ஸ் கொடுக்கணும். தலைவலியா? சரி இரு, நான் ஜூஸ் கொண்டு வர சொல்கிறேன். அதை குடிச்சினா ஓகே ஆயிடும். ஜூஸ்ன்னு சொல்ல வந்து ஞாபகம் வருது. டெய்லியும் எனக்கு ஒரு ஜூஸ் நீ வாங்கி தர பத்தியா? நம்ம ஆஃபீஸில் தான் எனக்கு அந்த ஜூஸ் வாங்கி தரியா? அப்படி போடு. பையன் ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆயிட்டான். இது வெறும் ட்ரைலர் தான். இன்னும் உன்னை மொத்தமாக ட்ரக்ஸுக்கு நான் அடிக்ட் ஆக்க வேண்டாம். நேற்றுலேருந்து அந்த ஜூஸ் குடிக்கணும் போலே இருக்கு. அந்த ஜூஸ் எங்கே விற்கிறாங்க? நம்ம ஆஃபீஸில் தானா? எனக்கு பேசாமல் அதில் 2-3 பார்சல் எனக்கு வாங்கி வீட்டில் கொடுத்துரு. எனக்கு அது குடிக்கும் போது ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறேன். உனக்கு இல்லாததா? கண்டிப்பாக. வாட் ஹேப்பன்ட்? இல்லை விஜய், உனக்கு பிடிச்ச பிங்க் கலரில் சாரி வேர் பண்ணியிருக்கேன். எதுவுமே சொல்லாமல் இருக்க. எப்படி எனக்கு பிங்க் கலர் பிடிக்குன்ற வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்க? இனி உனக்கு என்ன பிடிச்சிருக்குங்கிறது மட்டும்தானே என் லைஃப்பில் எனக்கு மெயினாக இருக்கிறது. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கிறதுல தப்பு இல்லைன்னு தோணுச்சு, தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன். விஜய், நான் தெரிஞ்சு வச்சுக்க கூடாதா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எனிவே நீ என் லைஃப்பில் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா சில டைமில் டிப்ரெஷனில் இருக்கும்போதெல்லாம் நீ தான் என்ன கொஞ்சம் வெளியே கொண்டு வர. என்னன்னா உன் லைஃப்பில் நான் முழுசாக வந்துடுறேனே. வாட்? இல்லை, லைஃப்லாம் உன் கூட நான் ஃப்ரெண்ட்லியாகவே ட்ராவல் பண்ண போகிறேன்னு சொல்ல வந்தேன். ஆதிரா எப்படி ஆஸ் ஒரு ஒய்ஃபாக இருந்து என்னை எல்லா விதத்துலையும் ஹாப்பியாக வச்சுக்கிட்டு என்னை ரொம்ப ஜாலியாக வச்சுக்கிறாளோ, ஒய்ஃபாக மட்டும் கிடையாது, அவளும் எனக்கு எல்லாம் தான். அந்த மாதிரி நீ ஒரு ஃப்ரெண்டாக என்னை நிம்மதியாக வச்சுக்கிற. நான் இருக்கேன் விஜய் உனக்கு. எக்ஸ்கியூஸ் மீ மேம். வாங்க வாங்க மேம், ஜூஸ். அந்த ஜூஸ் தானே? ஆமாம் மேம். கொடுங்க. தேங்க்யூ. போயிட்டு வாங்க. சி, இதெல்லாம் ஒரு பொம்பளையா? இன்னமும் இதை நம்பிக்கிட்டு இவர் இந்த ஆஃபீஸில் இந்த பொம்பளையை வச்சிருக்காரு. இன்னும் இது என்னென்னலாம் பண்ண போகுதுன்னு தெரில. இது ரொம்ப ஹெவியான ட்ரக்ஸு. இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கு. என்ன பண்ணுறதுனே தெரியல. கடவுள் தான் எப்படியாவது இதை சரி பண்ணணும். பாவம் அவரு. இந்தா இதை குடி. இதை குடிச்ச அடுத்த 10 நிமிஷத்துல உன் டென்ஷன்ல தன்னால பறந்துடும். தேங்க்ஸ் மச்சி. குடி. குடிக்கிறியா? குடி குடி. ஆனா உன்ன மாதிரி ஒரு முட்டாளு யாரும் இல்லடா. ஆனா எனக்கு ஒன்று அடையிறதுக்கும்
ஓ சொத்தை அடையிறதுக்கும் வேற வழியே தெரியல. அதனால தான் இப்படிலாம் இறங்கிட்டேன். ஓகே. ம் எப்படி உனக்கு எப்படி ஒரு மருந்தை கொடுக்கணும்னு எனக்கு தெரிஞ்சதோ அதே மாதிரி இதுலேருந்து வெளியே கொண்டு வரவும் எனக்கு தெரியும். ஏன்னா நீ உன் பொண்டாட்டி பெரிய இவளாட்ட சவால் விட்டுட்டா. அவளுக்கு பெரிய பாடத்தை நான் கற்றுக் கொடுக்கணும்ல, அதுக்கு தான் அப்படி இறங்கிட்டேன். ஆ? என் வயிறோ, வாங்க வாங்க. ஆ, அப்பாவெல்லாம் ஏமாத்த முடியாது. அதுக்குள்ள வேற ஆளை பாருங்க. இருக்கணும்ல. இது புல்லா அப்பாவுக்கு மைண்டே வேலை செய்யல தெரியுமா? உன் நினைப்பு தான். டி அம்மு, என்னடா? ஃப்ரெண்டா? அது யாரா? விஜயானந்தா இருக்குமோ? அப்படியா? அவங்க இங்க என்ன பண்ணாங்க? அச்சோ சாரி. இனிமே அப்பா கூப்பிட்டோன்னு ஓடி வந்துடுறேன். மீது சாய்ந்து கொள்ள என் அருகில் யாரும் இல்ல, எங்க நீயும் போய் புட்ட தனியா தவிக்க விட்ட என் உலகம் நீதான் அப்பா, என் தெய்வமே இருட்டுல ஆசா. நான் நேத்தே மேக்ஸ் டவுட்லாம் கேளுடின்னு சொன்னனா இல்லையா? இங்கே வந்து சொல்லிட்டு இருக்க. அக்கா வீட்டில் இருந்தால் படிக்கவே முடியலக்கா, ரொம்ப இரிட்டேட்டாக இருக்கு. அதனால தான் நீ காலேஜ் வந்ததுக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்கும் போது சொல்லி தருவேன்னு. எங்கே நான் ஃப்ரீயாக இருக்கேன்? அடுத்த அவர் எனக்கு கிளாஸ் வந்துட்டே தானே இருக்கு. ஒரு இயருக்கு மட்டும்தான் எடுத்துட்டு இருக்கேனா? அடுத்தடுத்துன்னு 4 இயருக்குமே எடுத்துட்டு தானடி இருக்கேன். ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் இல்லை, பேசிக்ஸ் மேக்ஸ் எல்லாமே எடுத்துட்டு இருக்கேன். புரியுதுக்கா. எனக்கு அப்புறம் மாதவா, ஆரஞ்சு மண்டை இவங்களுக்கு மட்டும் ஒரு தனி கிளாஸ் மட்டும் போடு. சொன்னா கேட்க மாட்டேன். வேணா வீட்டில் குரூப் ஸ்டடி வச்சுக்கலாமா? வீட்லையா? ஐயோ, இத்தனை ஆம்பளை பசங்களை கூட்டிட்டு வந்தா அம்மா பத்திரகாளி ஆட்டம் ஆடும். வேணா மாமா வீட்டில் வச்சுக்கலாமா? மாமா வீட்லையா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். அதான் அங்கே வச்சா நீ வர மாட்டேன், இங்கே வச்சா அம்மா திட்டம். அதான் காலேஜ்லேயே கேட்குறேன். சரி ஓகே, அரேஞ்ச் பண்ணுங்க. லைப்ரரிக்கு எத்தனை பேர் போனா? சார், தேர்ட் இயர்ல தான் பசங்க சொல்ல கேட்காம புக்ஸ் எல்லாம் எடுத்து கிளச்சி பார்த்துட்டு இருந்தாங்க. உள்ள சைன் ஒருத்தர் இருப்பாரு, அவர் என்ன பண்ணாரு? சார், அவர் எதையுமே கண்டுக்கவே இல்லைங்க சார். அத்தனை தூரம் பசங்க கிட்ட சொன்ன இதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கரஸ்பாண்டன்ட் தெரிஞ்சுன்னா திபாருனே. காலேஜுக்கு படிக்கிறத தாண்டி வேற எல்லா விஷயத்தையும் கத்துக்கிறீங்க. படிக்கிறத ரெண்டாவது பாருங்க, முதல்ல ஒழுக்கத்தை கத்துக்கங்க. என்ன காலேஜ் சேர்மனா அப்புறமா வந்து என்னை பார்க்க சொல்லுங்க. ஓகே சார். இந்த வாரம் உங்களுக்கு என்ன? பேசிக் தான் சார். அனிதா மேம் வரணும். மேம் இன்னும் காலேஜுக்கு வரலையா? காலேஜுக்கு வந்துட்டாங்க சார், இன்னும் கிளாஸுக்கு வரல. அவங்கள கூப்பிட தான் போறேன். ஓகே, வருவாங்க. போ, நான் சொல்லி விடுறேன். கிளாஸ் அமைதியை பார்த்துக்கோ. ஓகே சார். சரிக்கா, நான் அரேஞ்ச் பண்ணிட்டு சொல்கிறேன். அடுத்த வாரம் எங்களுக்கு ஃப்ரீ தான். ஒரு 1 hour எடுத்தீங்கன்னா போதும். நாங்கள் அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எடுத்துக்காட்டு சம் வச்சு நாங்கள் பார்த்துக்குருவோம். என்னமோ போ, வரேன். ஒரு மின்சார பார்வையின் வேகம் வேகம் உன்னோடு நான் கண்டு கொண்டேன். ஒரு பெண்ணோடு தோன்றிடும் தாபம் தாபம் என்னோடு நான் கண்டு கொண்டேன். என்னை மறந்து விட்டேன், இந்த உலகத்தில் நான் இல்லை, நான் இல்லை. உன்னை இழந்து விட்டால் எந்த மலரிலும் தேனில்லை, தேனில்லை. பேசணும். நீங்களே சொல்லுங்க, இல்லை நீங்களே சொல்லுங்க. இல்ல நீயே சொல்லு.
முதல்ல சாரி. எதுக்கு? தெரியல, சொல்லணும்னு தோணுச்சு. நான் தான் உன்கிட்ட சாரி கேட்கணும். நீ எதுக்கு கேட்குற? இல்லை, நான் தான் சாரி கேட்கணும். இப்போ என்ன சொல்ல வர? அது ம் என்னால் எதுக்கு உங்கள் உடம்ப கெடுத்துக்கிறீங்க? நான் என்ன கெடுத்துக்கிறேன்? அத்தை நேற்று வீட்டுக்கு வந்தாங்க, நிறையா சொன்னாங்க. என்னால் எதுக்கு உங்கள் உடம்ப கெடுத்துக்கிறீங்க? ப்ளீஸ், என்னால் நீங்கள் ஒன்றும் கெடுத்துக்க தேவையில்ல. மனசு காயமா இருக்கும்போது அதைத்தானே தேடி போக சொல்லுது. வேற என்ன பண்ண முடியும்? என்னால் தான் இந்த காயம்னு தெரியும், அதை எப்படி ஆற்றணும்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று, இனி அப்படி பண்ணாதீங்க. அதை ஆத்துற மருந்து உங்ககிட்ட தான் இருக்கு. என்றே சொன்னாயே பிரிந்தால் உயிரும் பிரிந்திடுமே உயிரே உயிரை அழுக்காதே திசைகளை சாட்சி வைத்து காதல் தீபம் ஏற்றி வைத்தோம் பிரிந்தால் தீபம் அணைந்திடுமே நீ என் மனம் என்றும் நான் என் மனம் என்றும் வீணாகின்றோம் இந்த நேரம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட பேசியே ரொம்ப நாள் ஆச்சு. எனவே எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு தெரியும். நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். ஓகே, இனி அடுத்த 4 நாளைக்கு நம்ம சேனலில் வீடியோ வராது. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன் இந்த 4 நாள் வராது. ஏன்னா நான் வந்து ஊருக்கு போகிறேன். கோவிலில் வந்து விசேஷம், குலதெய்வ கோயிலில். ஸோ வந்து அங்கே போகிறேன். திருவிழாங்கிறதுனால 4 நாளைக்கு யாரும் வீடியோ எதிர்பார்க்காதீங்க. 4 நாளுக்கு அப்புறம் வியாழக்கிழமை வந்து வீடியோ போடுறேன். அது வரைக்கும் சேனலை விட்டு யாரும் போயிட வேணான்னு கேட்டுக்கிறேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் நிறைய விஷயங்களை வந்து கமெண்ட்டில் சொல்கிறீங்க. ஓகே, எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் ஸ்டோரி படி தான் கரெக்டாக என்னோடய கதையை வந்து மூவ் பண்ணிகிட்ருக்கேன். கரெக்டாக ஸ்டோரி படி போயிட்டுருக்கு. சீக்கிரமாக அனிதா விக்ரம சேர்த்து வைங்கன்னு சொல்கிறீங்க. சீக்கிரமாக சேருவாங்க அப்படின்னு வந்து என்னால் நம்பிக்கை கொடுக்க முடியாது. ஏன்னா ஹீரோ ஹீரோயினோட கதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுதான் அட்மினுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள், சீக்கிரமாக சேர்த்து வச்சிடறேன். அப்புறம் நிறைய ட்விஸ்ட் இருக்குது கதையில், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். Wait பண்ணி பாருங்க, அப்படின்னா உங்களுக்கு கதை புரியும். மற்றபடி வேற ஏதாவது சஜஷன் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இனி 4 நாளைக்கு வீடியோ எதிர்பார்க்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.